வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 34ஆம் பாகம். இன்றைய நிகழ்ச்சியில் மண்வளம் பாதுகாப்பு குறித்து விளக்கவிருக்கிறார் மதராஸ் உர நிறுவனத்தில் உர விநியோகத்துறை மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு கணபதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்று மண்வளம் என்றால் என்ன, அதை எவ்வாறு அளவிட வேண்டும் மற்றும் மண்வளத்தை பேணி காக்கும் வழிமுறைகள் யாவை என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல்வேறு மண் வகைகளான செம்மண், கரிசல் மண், வண்டல் மண், கலர்மண், உவர்மண் மற்றும் அமிலத்தன்மை கொண்ட மண் வெவ்வேறு பகுதிகளில் பரவி இருக்குது. தமிழ்நாட்டில் மண் வகைகள் எப்படி இருக்குதுன்னா, செம்மண் 7.99 மில்லியன் ஹெக்டர், அதாவது 62% செம்மண், 16% வண்டல் மண், 11% கரிசல் மண். கடலோர உவர் வண்டல் மண் பார்த்திங்கன்னா 7.5%. செம்புரை மண் ஒரு 3%. ஒவ்வொரு மண்ணிற்கும் பண்புகள் வேறுபட்டு இருக்கும். ஆகவே மண் வளத்தை கண்டறிந்து மேலாண்மை செய்வது ரொம்ப அவசியம். மண்வளம் என்பது மண்ணின் வேதியியல், இயற்பியல் மற்றும் உயிரியல் பண்புகள் பயிர் செய்வதற்கு ஏற்றவாறும் மண்ணின் தன்மை மாறாமல் பாதுகாத்து கொள்ளும் தன்மைக்கு மண்வளம் என்று கூறலாம். குறிப்பாக மண்வளத்தை கணக்கிட மண்ணின் கார அமில நிலை, மின்கடத்தும் திறன், அதாவது உப்பின் அளவு இருக்கிறத பொறுத்து, நேர்மின் அயனி பரிமாற்றுத்திறன், தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்து போன்ற வேதியியல் காரணிகள் மண் ஆய்வின் மூலம் பகுப்பாய்வு செய்யப்படணும். இப்போது வளமான மண்ணின் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மண்ணோட நயம், அதை டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, பயிர்களுக்கு வெவ்வேறு வகையான மண் நயம் தேவைப்படுகிறது. உதாரணமாக நெல், வாழை, கரும்பு போன்றவற்றுக்கு களி சார்ந்த வண்டல் மண்ணும், நிலக்கடலைக்கு மணல் சாரியான தோமிலி மண்ணும், பயிர் வகை மற்றும் தானிய பயிர்களுக்கு தோமிலி மண்ணும் ஏற்றது. மண் கட்டமைப்பு எப்படி இருக்கணும், அதாவது ஸ்ட்ரக்சர் கோள வடிவ கட்டமைப்பாக இருக்கணும். மண்ணின் நீர்பிடிப்பு திறன், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி 12% இருக்கணும். மண்ணின் காற்றோட்டம் அது 10% இருக்கணும். மண்ணின் வெப்பநிலை 25 to 30 டிகிரி சென்டிகிரேட் இருக்கணும். கார அமில நிலை pH லெவல் நல்ல மண்ணுக்கு பார்த்திங்கன்னா 6.5 to 7.5 pH இருக்கணும். மின் கடத்தும் திறன், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஈஸின்னு சொல்லுவோம். அது 0.5 டெசி சீமென்ஸுக்கு கம்மியாகவே இருக்கணும் பர் மீட்டருக்கு. நேர்மின் அயனி பரிமாற்றுத்திறன் இது 15 சென்டிமோல் பர் கிலோகிராம் மண்ணுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் கரிமச்சத்து பார்த்திங்கனாக்கா கார்பன் 10 கிராம் பர் கிலோகிராம் மண்ணுக்கு இருக்கணும், அதாவது 1% கார்பன் கண்டென்ட் இருக்கணும். தழைச்சத்து 280 கிலோகிராம் பர் ஹெக்டருக்கு அதிகமாக இருக்கணும். மணிச்சத்தும் 20 கிலோகிராம் பர் ஹெக்டருக்கு அதிகமாக இருக்கணும். சாம்பல் சத்து 200 கிலோகிராமுக்கு மேலே இருக்கணும் பர் ஹெக்டருக்கு. கந்தகம் 15 ppmக்கு அதிகமாக இருக்கணும். இரும்பு 3.7 ppmக்கு அதிகமாக இருக்கணும். துத்தநாகம் 1.2 ppmக்கும் அதிகமாக இருக்கணும். மேங்கனீஸுக்கு 2 ppmக்கு அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி பண்புகளை கொண்டிருந்தால் அது வளமான மண். அதே நேரத்தில் மண்ணின் இயற்பியல் பண்புகளான மண்ணின் நயம், மண்ணின் நீர்பிடிப்பு திறன், மண்ணின் கட்டமைப்பு, மண்ணின் காற்றோட்டம், மண்ணின் வெப்பத்தன்மை போன்றவற்றை அளவிட வேண்டும். இது தவிர மண்ணின் நுண்ணுயிரிகளான பாக்டீரியா, பூஞ்சானம், ஆக்டினோ பாக்டீரியாக்களால் எண்ணிக்கை மற்றும் மண் நொதிகளான யூரியேஸ், டிஹைட்ரோஜினேஸ் மற்றும் பாஸ்பேட்டேஸ் போன்றவற்றை அளவிட்டு மண் வளத்தை கணக்கிடணும். வளமான மண் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நம்ம இப்போ பார்த்தோம். மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவு தானியங்களை நம்பி இருப்பதனால தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமை.
அதாவது தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் தோன்றுவதாக உலக சுகாதார அமைப்பின் கணக்கெடுப்பு மூலம் தெரிய வந்துள்ளது. இரும்பு மற்றும் துத்தநாக சத்து குறைபாடு அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக குழந்தைகளுக்கு 12.5 மில்லிகிராம் பர் டே ஒரு நாளைக்கு, அப்புறம் 2 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு முறைய இரும்பு சத்தும் துத்தநாக சத்தும் வேணும். அதே பெண்களுக்கு 60 மில்லிகிராம் இரும்பு சத்தும் ஒரு நாளைக்கு, பெண்களுக்கு 12 மில்லிகிராம் துத்தநாக சத்து ஒரு நாளைக்கும் தேவை அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பரிந்துரை செய்கிறாங்க. இப்போது நமக்கு ஏற்படுகிற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பெரும்பாலும் செயற்கை மருந்துகள் மூலம்தான் சரி செய்துக்கிறோம். இந்த நிலையை மாற்றத்துக்கு மண் வளத்தை சீராக பராமரித்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் மண்ணிலிருந்து பயிர்களின் வாயிலாக நம் உணவின் மூலம் எளிமையாக கிடைக்கப்பெற செய்யலாம். மண் வளத்தை பாதிக்கும் காரணிகள் பார்த்திங்கன்னா, மண் அரிமானம். காற்று மற்றும் நீரின் வாயிலாக மண் அரிமானம் ஏற்படுது. தமிழகத்தில் பெரும்பாலும் நீரின் மூலம் ஏற்படும் அரிமானம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது 3-5% வரை நிலச்சரிவு மற்றும் மேல்மண் இறுக்கம் கொண்ட மண் வகைகள் அரிமானத்தால் அதிகம் பாதிக்கப்படுகிறது. மண் அரிமானத்தினால மண்ணிலிருந்து ஒரு ஆண்டுக்கு ஹெக்டருக்கு 2.5 கிலோகிராம் தழைச்சத்தும் 16 கிலோகிராம் மணிச்சத்தும் 27 கிலோகிராம் சாம்பல் சத்தும் விரயமாகிறது. இவ்வாறு விரயமாவதால் மண் வளம் குறைவதுடன் அரித்து செல்லப்பட்டும் சத்துக்கள் பல்வேறு வகையில் நீர்நிலைகளை மாசுபடுத்துகிறது. எனவே தகுந்த மேலாண்மை உத்திகளின் மூலம் மண் அரிமானத்தை தடுப்பது தற்சமயம் மிகவும் அவசியமாகப்படுது. மண் அரிமானத்தை தடுக்கும் முறைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா, சரிவுக்கு குறுக்கே உழவு செய்யணும். அதாவது விவசாய நிலங்களில் உழவு செய்யும்போது சரிவுக்கு குறுக்கே உழவு செய்தால் சாலச் சிறந்தது. இதனால் மழைநீர் ஆங்காங்கே சால்களில் தேங்கி நின்று மண்ணின் அடிப்பகுதிக்கு சென்றடையும். இம்முறையில் கூடுதல் செலவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பல இடங்களில் உழவர்கள் நிலச்சரிவுக்கு இணையாக உழவு செய்து அதிக மண்ணெரிப்பு மற்றும் மழைநீர் அடித்து செல்லுதல் ஆகியவற்றுக்கு ஆளாகி மண் வளத்தை இழக்கின்றனர். இதை தவிர்ப்பதால் உறுதியான பயிர் வளர்ச்சிக்கு வழி ஏற்படுவதுடன் விளைச்சலும் அதிகரிக்கும். சாலுக்கு குறுக்கே சில வரப்புகள் அமைத்தல் மற்றும் பகுதி பாத்திகள் அமைத்தல். சாலுக்கு குறுக்கே ஆங்காங்கே 1/2 அடி முதல் 3/4 அடி பருமன் உள்ள வகையில் சிறு சிறு வரப்புகள் அமைப்பது நிலத்திலிருந்து மண் மற்றும் மழைநீர் அடித்து செல்வது தடுக்கப்படுவதுடன் நிலத்தின் ஈரப்பதம் அதிகரிக்கவும் வழிவகுக்குது. மேலும் நிலச்சரிவு 0.5% அதிகமாக இருக்கும் நிலங்களில் வரிசை விதைப்பு செய்திருந்தால் பயிர் விதைத்த 35-40 நாட்களில் வரிசைகளுக்கு இடையே கலப்பையை கொண்டு சால்கள் அமைப்பது மூலம் மழை நீரை தேங்கச் செய்து மண்ணின் ஈரத்தன்மையை அதிகரிக்கலாம். சமமட்ட வரப்புகள் அமைத்தல். அதாவது சமமட்ட வரப்புகள் எவ்வாறு அமைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிலச்சரிவு 2% மேல் 10% உள்ள இடங்களில் சத்தான மேல்மண் மற்றும் மழைநீரை பாதுகாத்து சேமிக்க சமமட்ட வரப்புகள் இடுவது மிக சிறந்தது. இந்த வரப்புகளின் அடிமட்ட அகலம் 130 சென்டிமீட்டர் இருக்கணும். இது போன்ற வரப்புகள் நிலத்தின் நீர்வளம் மற்றும் மண்வளம் காக்க பெரிதும் உதவுது. இந்த பயிர் கழிவு நிலை போர்வை அமைத்தல். விவசாய நிலங்களில் பயிர்களுக்கு இடையே உள்ள நிலப்பரப்பில் பயிர் கழிவுப் பொருட்களை, உதாரணமாக ராகித்தாள், வாழைமட்டை, கரும்புத்தொகை, வைக்கோல் இவைகள்லாம் கொண்டு மண் போர்வையாக இடுவதன் மூலம் நிலத்தில் பெய்த மழை நீரானது அடித்து செல்வது தடுக்கப்படுவதுடன் நிலத்திலிருந்து நீர் ஆவியாவது தடுக்கப்படுது. பயிர்களுக்கு நல்ல விளைச்சலையும் கொடுக்குது. பயிர் கழிவுகளை நிலத்தில் அப்படியே விட்டு விடுறதுனால பயிர்களின் மேற்பரப்பில் நுண்ணுயிர்கள் அதிகமாக வளர்வதுடன் மண்ணின் தன்மையும் வளத்தையும் மேம்படுத்தும். இது போன்ற முறைகளை தொடர்ந்து கடைபிடித்து வரும்போது பயிர் கழிவுகள் மக்கி மண்ணில் உள்ள கரிமத்தன்மையை அதிகரிக்கும். சாயில் ஆர்கானிக் ஹியூமஸ் லெவலு இன்க்ரீஸ் ஆகும். தடுப்பணை அமைத்தல்.
ஓடைகளில் சிறிய தடுப்பணைகள் கட்டுவதன் மூலம் நீரின் வேகம் குறைக்கப்பட்டு அடித்து செல்லப்படும் மண் துகள்கள் தடுப்பணைகளில் படியும். அது மட்டும் இல்லாமல் தடுப்பணையில் மேல் பகுதியில் மழைநீர் தேக்கப்படுறதுனால ஓடையின் இருபுறங்களிலும் தாவரங்கள் வளர வழி ஏற்படுது. இதனால் ஓடை நிலைப்படுத்தப்படுவதுடன் மண் அரிமானமும் குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் நிலத்தடி நீரின் வளமும் பெருகும். அப்புறம் பண்ணை குட்டைகளை அமைக்கிறது. மானாவாரி நிலங்களில் பெய்கின்ற மழைநீர் நிலங்களிலிருந்து வழிந்து வீணாகி வெளியேறிவிடுகின்றன. அதனால் மானாவாரி நிலங்களிலிருந்து வெளியேறும் அதிகப்படியான நீரை பண்ணை நிலங்களில் தாழ்வான பகுதிகளில் பண்ணை குட்டைகளை அமைத்து சேமிக்கலாம். பண்ணை குட்டையில் நீரை சேமிப்பதற்கு ஏற்ப நமது நிலங்களின் வடிகால்களை அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம். மழையில்லாத இக்கட்டான நேரங்களில் பண்ணை குட்டைகளில் சேமிக்கப்பட்ட நீரை இறைத்து பயிரை காப்பாற்றலாம். மேலும் பண்ணை குட்டையினால் அதன் அருகே உள்ள கிணற்றுக்கு நீர் ஊற்று பெறுவதுடன் மண் ஈரம் அதிகரிக்கவும், மேலும் இதில் உள்ள நீரை கால்நடைகளுக்கு குடிநீராகவும் பயன்படுத்தலாம். கசிவு நீர் குட்டைகள் விளைநிலங்களில் இருந்து வெளியேறி ஓடையின் மூலம் ஓடும் அதிகப்படியான நீரை சேமிக்க ஓடையின் குறுக்கே நீர்த்தேக்க குட்டைகள் அமைக்கப்படுவதனால் குட்டையின் கீழ்ப்புறத்தில் சுமார் 900 மீட்டர் ஆழத்திற்குள் அமைந்துள்ள ஆழ்துழாய் கிணறுகளில் நீர் ஊற்று அதிகரிப்பதுடன் சுற்றிலும் வயல்களில் உள்ள மண்ணின் ஈரமும் பாதுகாக்கப்படுகிறது. இந்த குட்டைகளின் மூலம் கிணறுகளின் பாசன பரப்பு அதிகப்படுத்தப்படுகிறது. கலர் மற்றும் உவர்மண் இடர்பாடுகள். உவர்மண் எப்படிப்பட்டதுன்னா, நீரில் கரையும் தன்மையுள்ள உப்புகளை அதிக அளவில் கொண்டிருக்கும் மண் உவர்மண் எனப்படும். இது பயிர்களின் வளர்ச்சியை பாதிக்கும் தன்மையுடையது. உவர் மண்ணினால் என்னென்ன விளைவுகள் வருதுன்னா, மண்ணின் மேற்பரப்பில் வெண்மை நிற உப்பு படிந்து காணப்படும். பயிர்களின் நீர் உட்கொள்ளும் திறன் குறையும். ஊட்டச்சத்துக்கள் உட்கிரகிக்கும் திறன் குறையும். எதில்? இந்த உவர் மண்ணில். நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையும் அவற்றின் செயல்திறனும், அதனால் அங்ககப் பொருட்கள் சீராக மக்குவதில்லை. தாவர இலைகளில் நீர் வெளியேற்றம் அதிகரிக்கும். அதனால் இலைகள் காய்ந்து காணப்படும். இதெல்லாம் எப்படி சீர்திருத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல தரமான பாசன நீரை பயன்படுத்தி அதிக அளவில் இருக்கும் உப்புகளை கரைத்து வடித்து வெளியேற்ற வேண்டும். அதாவது கலர் மண். அப்புறம் மண்ணின் கழித்துகளில் சோடிய அயனிகள் அதிகமாக படிந்து காணப்படும். இத்தகைய மண்ணின் கார அமிலத்தன்மை லெவல் pH அதிகமாகவே இருக்கும். சோடிய அயனிகளின் படிமானம் 15% அதிகமாகவும் இருக்கும். இந்த கலர் நிலத்தினால என்னென்ன விளைவுகள் வருதுன்னா, கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்புகள் அதிக அளவில் காணப்படும். கார அமிலத்தன்மை 10 pHக்கு மேலே இருக்கும். pH லெவல். களித்துகள்கள் சிதைவுறுதல், நீர்த்தேக்கம், நீர் உட்புகும் தன்மை இதெல்லாம் குறையும். குறைஞ்ச காற்றோட்டம் இருக்கும். மண் இறுக்கமாக காணப்படும். இதை எப்படி சீர்திருத்துறது கலர் மண்ணை அப்படின்னா, கலர் நிலத்தை சரிவுக்கேற்ப சமன் செய்து சிறு சிறு பகுதிகளாக பிரித்து முதன்மை மற்றும் கிளை வடிகால்களை அமைக்கணும். 4 அங்குல உயரம் நீர் தேங்கும் அளவுக்கு வரப்புகள் அமைக்கணும். பாத்திகளின் உட்புறம் நன்கு ஆழமாக உழணும். பிறகு சேற்று உழவு செய்யணும். மண் பரிசோதனை பரிந்துரைப்படி ஜிப்சம் இட்டு நீருடன் மரக்கலப்பையால் மேலாக மண்ணை நன்கு கலக்கணும். அப்புறம் 4 அங்குல உயரத்துக்கு நீரை தேக்கி வைத்து வடித்து வெளியேற்றணும். இதுதான் கலர் மண் சீர்திருத்தும் முறை. உர மேலாண்மை எப்படின்னு பார்த்திங்கன்னா, பயிரூட்டச்சத்து மேலாண்மை. பொதுவாக ரசாயன உரங்களை தனித்து இடுவதை காட்டிலும் அங்கக உரங்களான எரு, கம்போஸ்ட்டு, பசுந்தாள் மற்றும் பசுந்தழை உரங்களுடன் சேர்த்து இடும்போது நல்ல பலன் கிடைக்கும். ரசாயன உரங்கள் மண்ணில் சிதைந்து ஊட்டச்சத்துக்களை மட்டும் கொடுத்து பயிரின் ஆரம்பகால வளர்ச்சியை ஊக்குவிக்கும். மாறாக அங்கக உரங்கள் என்ன பண்ணுன்னா, பயிர்களுக்கு தேவைப்படும் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இவை ஊட்டச்சத்துக்களை பயிர்களுக்கு அளிப்பதோடு மட்டுமில்லாமல் மண்ணில் நல்ல பயன்களையும் உண்டாக்குகிறது. அது என்னென்ன பயனுன்னா, மண்ணில் ஊட்டச்சத்துக்களை ஈர்த்து வைக்கும் திறனை மேம்படுத்துது, பயன் தரும் மண்வாழ் உயிரினங்களின் பெருக்கத்திற்கு துணை புரியுது, மண்ணை மிருதுவாக வச்சுக்க உதவுது, பயிர்களுக்கு பாதகமான உவர், கலர், அமிலத்தன்மைகள் மண்ணில் உருவாகாமல் தடுக்குது. பயிர்களால்
எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாத ஊட்டச்சத்துக்கள் அங்கக பொருட்களுடன் கூட்டு சேர்வதனால அவை பயிர்களுக்கு உட்கொள்ளும் நிலைக்கு மாற்றிவிடுகிறது. பயிர் விளைச்சலால் மண்ணிலிருந்து வெளியேற்றப்படும் பயிரூட்டங்களை மண்ணுக்கு திரும்ப அளிப்பதே ஒருங்கிணைந்த பயிரூட்ட மேலாண்மையின் குறிக்கோள். இதில் இப்போ ஒரு சில முறைகளை ஒருங்கிணைந்து கடைபிடிச்சா மண் வளம் காத்து உணவு உற்பத்தியை பெருக்கலாம். அது என்னென்ன முறைகள்னால், பயிர் சுழற்சியில் மண்ணுக்கு தழைச்சத்தை சேர்க்கும் பயிர் வகை பயிர்களை பயிரிடணும். பண்ணையில் கிடைக்கும் பயிர் கழிவுகளை மக்க வைத்து உரமாக்கி வயலில் இடணும். சர்க்கரை ஆலை கழிவுகளில் மக்கிய தேங்காய் நார் கழிவுகள் மற்றும் புண்ணாக்குகள் போன்ற எண்ணெய் ஆலை கழிவுகளையும் நன்கு மக்க வைத்து பயன்படுத்தணும். கம்போஸ்ட்டு மற்றும் பிற நகர்ப்புற கழிவுகளையும் பயன்படுத்தணும். மாடு, ஆடு, கோழி, பன்றி போன்றவற்றிலிருந்து கிடைக்கும் எருவை வீணடிக்காமல் வயல்களில் இட்டு பயன்படுத்தலாம். பசுந்தாள் மற்றும் பசுந்தழை உரமிடலாம். அசோஸ்பைரிலம், அசோலா போன்ற மண்ணுக்கு தழைச்சத்தை சேர்க்கும் உயிர் உரங்களையும் பயன்படுத்தலாம். சுற்றுப்புற சூழல் மாசுபடாத அளவில் மண் பரிசோதனை செய்து விளைச்சல் இலக்குக்காக ஏற்றாற்போல் சமச்சீர் உரத்தை நம்ம இடணும். செயற்கை உரமிடும்போது மண்வள அட்டையில் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளை இடணும். முக்கியமாக பரிந்துரையில் குறிப்பிட்டுள்ளது போல விவசாய பெருமக்கள் பயிர் ஊட்டச்சத்துக்களை அவற்றின் உர அளவுக்கு மாற்றி இட வேண்டும். எடுத்துக்காட்டாக நெற்பயிருக்கு 20 கிலோ தழைச்சத்து இடுவதற்கு 43 கிலோ யூரியா இடணும். இவ்வாறு பற்றாக்குறையான சத்துக்களை மட்டும் இயற்கை உரத்துடன் சேர்த்து இடுவதன் மூலம் பயிர் சாகுபடி செலவினங்களை குறைப்பதுடன் மண் வளத்தையும் நீண்ட நாட்களுக்கு நம்ம பேணி காக்கலாம். இப்போ நுண்ணுயிர் உரங்கள் இடுறது. இந்த மெத்தடில் நுண்ணுயிர் உரங்கள் மண்ணில் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணை வளமாக மாற்ற இயலும். அதில் அசோஸ்பைரிலம் என்ற நுண்ணுயிர் பாக்டீரியா வகையை சார்ந்தது. மண்ணில் வாழும் இந்த நுண்ணுயிர் காற்றில் உள்ள தழைச்சத்தை ஈர்த்து பயிர்களுக்கு அளிக்குது. இதை தாவரம் எளிதில் எடுத்துக்கொள்ளும். அதனால் அசோஸ்பைரிலம் தானிய வகை பயிர்களுக்கு ஏற்றது. அதே மாதிரி ரைசோபியம் பொதுவாக பயிர் வகை பயிர்களில் வேர் முடிச்சுகளில் தான் காணப்படும். இதுவும் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் வாயுவை அமோனியாக மாற்றி தாவரங்களுக்கு அளிக்குது. ரைசோபியம் நுண்ணுயிர் உரம் இடுறதுனால சுமார் 15-25% வரை விளைச்சல் அதிகரிக்கும். இந்த பாஸ்போபாக்டீரியா என்ற நுண்ணுயிர் வகை மண்ணிலும் வேர்பகுதியை சுற்றிலும் ஏராளமாக இருக்கும். இவை மண்ணிலுள்ள கரையாத மணிச்சத்தினை கரைத்து தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வகையில் மாற்றுகிறது. இவ்வகை நுண்ணுயிர்களை தேர்ந்தெடுக்கப்படும் பயிர் வகைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தி பயன்பெறலாம். இப்போ விதையுடன் கலந்து பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 200 கிராம் நுண்ணுயிர் தேவைப்படுது. வயலில் இடுவதற்கு ஒரு ஏக்கர் பரப்புக்கு 5 பாக்கெட், அதாவது 1 கிலோ தேவைப்படுது. இதனை தேவையான அளவு தொழு உரம் அல்லது மண்ணுடன் கலந்து வயலில் இடலாம். பசுந்தாள் மற்றும் பசுந்தழை உரமிடுதல். பசுந்தாள் உரங்களை விதைத்து சாகுபடி செய்து அந்நிலத்திலேயே மடக்கி விழுது விடலாம். இதை தவிர நெல்லில் தொடர்பயிராக பயிரிடப்படும் பச்சை பயிறு, உளுந்து போன்ற பயிர் வகை பயிர்களிலிருந்து முற்றிய காய்களை அறுவடை செய்த பின் அச்செடிகளை பசுந்தாள் பயிரை போன்று மடக்கி உழுதிடலாம். பசுந்தழை உரங்களாக பச்சை இலை தழைகளை, அதாவது கிளாரிசிடியா போன்ற செடிகளை வேறு இடங்களிலிருந்து சேகரித்து நிலங்களில் இடலாம். குறைந்த வயதில் அதிக பசுந்தழை விளைச்சல் தரும் பசுந்தாள் உர சணப்பை போன்ற பசுந்தாள் உர பயிர்களை சாகுபடியும் செய்யலாம். இவை 45 நாட்கள் ஏக்கருக்கு 8 டன்னும் 65 நாட்களில் 10 டன்னும் பசுந்தழை விளைச்சலை தரும். பொதுவாக வளரும் கொழிஞ்சி, நாற்பயிர் போன்ற பயிர்கள் 45 நாட்களில் 4 டன்னும் 60 நாளில் 6 டன்னும் பசுந்தழை விளைச்சலை தரும். பசுந்தாள் மற்றும் பசுந்தழை உரங்களை இடுவதனால மண்ணின் இயற்பியல் தன்மை மேம்பட்டு மண்ணின் கட்டமைப்பும் சீர்படுது. இறுக்கமான மண் வகைகளின் நீர்பிடிப்பை அதிகமாக்குகிறது. இறுக்கமான மண்ணில் நீர் வடியறதுக்கு ஏற்ற சூழ்நிலையை உண்டாக்குது. இம்மாற்றங்கள் கலர் மண்ணில் உள்ள சோடியம் அயன்களையும் வெளியேறி செல்ல சாதகமாக இருக்குது. இது கூட சில ரசாயன மாற்றங்களும் ஏற்படுது.
கலர் மண்ணில் அங்கக பொருட்கள் மற்றும் நைட்ரஜன் சத்தின் அளவை அதிகரிக்கிறது. அதாவது கார்பன் நைட்ரஜன் ரேஷியோவை அதிகரிக்கிறது. ஆழமான வேர்களை கொண்ட பசுந்தாள் பயிர்களை அடிமண்ணிலிருந்து தனது வளர்ச்சிக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்ளுது. பின்பு அவை மடக்கி விழும்போது மேல் மண்ணுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதால் பின்னர் சாகுபடி செய்யப்படும் பயிர்கள் பயனடையுது. பசுந்தாள் மற்றும் பசுந்தழை உரங்கள் மண்ணில் சிதைவடையும் போது ஏற்படுற அங்கக அமிலங்கள் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு போன்றவை கலர் மண்ணின் கார அமில நிலை மற்றும் சோடியம் அயனி மாற்றும் சதவிகிதத்தை குறைக்கிறதுனால பயிருக்கு கிடைக்காமல் இருக்கிற மண்ணில் உள்ள பாஸ்பேட்டுகளையும் இது ரிலீஸ் பண்ணுது. பசுந்தழை உரங்கள் மண்வாழ் நுண்ணுயிர்களை பெருக்கமடைய செய்கிறதோட அவற்றின் செயல்திறனையும் ஊக்குவிக்குது. இந்த நுண்ணுயிர்களின் செயல்திறனால் கிடைக்காத நிலையில் இருக்கிற பயிர் உணவுகளை கிடைக்கிற நிலைக்கு மாற்றமடைய செய்கிறதோட காற்றுல உள்ள நைட்ரஜன் சத்தினையும் தன்னகத்தே தக்க வச்சு கொண்டு சாகுபடி செய்யப்படும் பயிர்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யுது. அதுக்கப்புறம் கிராப் ரொட்டேஷன், பயிர் சுழற்சி. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்தின் அளவு அதன் ஆழத்தை பொறுத்து மாறுபடுது. பயிர் சுழற்சி முறையில் பல வகையான பயிர்கள் மாறி மாறி ஒவ்வொரு பருவத்திலும் பயிரிடப்படுது. இதில் ஒவ்வொரு பயிரும் வெவ்வேறு ஆழத்திற்கு வேர் ஊடுருவும் திறன் பெற்றுள்ளது. இந்த முறையில் பயிரிடப்படும் பயிரின் வேரின் ஆழத்தை பொறுத்து மண்ணில் உள்ள அனைத்து ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக பயன்படுத்தப்படும் சூழல் உருவாகும். இது இல்லாமல் பயிரின் வேர்களிலிருந்து வெளிவரும் வெவ்வேறு விதமான வேதிப்பொருட்கள் பல வகையான மண்வாழ் பாக்டீரியா மற்றும் பூஞ்சானங்களுக்கு உணவாகுது. இந்த கிராப் ரொட்டேஷன்னால் என்ன பெனிஃபிட்ஸு, பயிர் சுழற்சினால் ஏற்படும் விளைவுகள் என்ன? பயிர் சுழற்சினால் மண்வளம் பாதுகாக்கப்பட்டு பயிர்களுக்கு தேவையான பல வகையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. இவை பயிர்களின் மூலம் எளிதில் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் போய் சேருது. பயிர்களில் பூச்சி மற்றும் களையினால் ஏற்படும் பாதிப்பினை குறைக்குது. பயிர் சுழற்சியினால் வெவ்வேறு ஆழத்திற்கு வேறு ஊடுருவுறதுனால நீர் மற்றும் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அனைத்து ஆழத்திலிருந்தும் எளிதில் ஊடுருவ செய்யுது. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மண்ணில் பற்றாக்குறை இல்லாமல் சமமான அளவில் நிலைநிறுத்துவதற்கும் மேலும் மண்ணின் தழைச்சத்து சேமிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்கும் இந்த பயிர் சுழற்சி உதவுது. மண்ணின் கரிம சத்தினை அதிகரிக்கிறது. ஆகவே விவசாய பெருமக்கள் இப்போ சொன்ன மண்வள மேலாண்மை உத்திகள் மற்றும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தை தகுந்த முறையில் கடைபிடித்தோம்னா மண்வளம் பேணி காப்பதுடன் பயிர் உற்பத்தி பெருகி வளமான வருங்கால சந்ததிகளை உருவாக்கி நாட்டின் வளத்தை மேம்படுத்த முடியும். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 34ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.